ஹாய். ஒரு 2 வீக்ஸாக துவைச்ச துணிலாம் மடிக்காமல் அப்படியே சோம்பேறிப்பட்டு அப்புறமேட்டு மடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறம் லேட் பண்ணால் வேலைக்கு ஆகாது, கபோர்டே காலியாக கிடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்து மடித்து வச்சாச்சு. இந்த மாதிரி வெளியில் எனக்கு பூ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், தலைவர் கேட்டு மேலே எப்படி ஏறி வெளில ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் கதவை ஓப்பன் பண்ணால் போதும், சிட்டாட்டம் வெளில பறந்துருவார். அவர் போயிட்டு பிடிச்சிட்டு திரும்பி உள்ளடைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரும் போராட்டமாக இருக்கும். அப்படி இப்படி எப்படியோ கரெக்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வா சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே பூஜை ரூமில் கொஞ்சம் நிற்க வச்சு அவருக்கும் சாமி கும்பிட்டாரு. அதுக்கப்புறம் மாணிக்கும் ஆஃபீஸ் முடிஞ்சு வர நேரம் ஆகிடுச்சா, வரும்போது ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி, அதில் ஆனியன் சில்லி பவுடர்லாம் போட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு நைட்டு டின்னர் சமைக்கவும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.